நார்மலா நீங்க சிங்கிள் கிரைட்டீரியா வச்சு எல்லாம் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, ஒர்க் பண்ண தெரியாதவங்க தயவு செஞ்சு அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மல்டி கிரைட்டீரியா இன்வால்மெண்ட் இருக்கும் பொழுது VLOOKUP எப்படி பார்க்கறது அப்படின்றத பார்க்கறது பார்க்கலாம். ஓகே, ஸோ VLOOKUPல தரவு வந்ததுக்கு அப்புறம் மல்டி கிரைட்டீரியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுல வந்து 2 கேஸ் இருக்கு. ஓகே, ஹெல்பர் காலம் கிரியேட் பண்ணிட்டு மல்டி கிரைட்டீரியாவை எப்படி VLOOKUP அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றது, அப்புறம் ஹெல்பர் காலம் கிரியேட் பண்ணாம எப்படி VLOOKUP அப்ளை பண்ணி இந்த மல்டி கிரைட்டீரியாவுக்கு உண்டான ஆன்சர் கொண்டு வருது. ஓகே, இந்த மல்டி கிரைட்டீரியானா என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இங்க பாருங்க ஐடி இதுதான் வந்து நம்ம யூனிக்கா இருக்க வேண்டிய இடத்துல இங்க பாருங்க யூனிக் இல்லை, 101 101 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணி நம்ம VLOOKUP பண்ணி அதோட கேட்டகரி என்ன வேல்யூ என்னன்னு சொல்லி கொண்டு முடியாது. ஓகே, நமக்கு இப்போ வேல்யூ வேணும்னு வச்சுப்போம். ஸோ 101 சொல்லி கொடுத்தாச்சுன்னா எந்த வேல்யூ எடுப்போம்? 500 இருக்கு, 600 இருக்கு, எந்த வேல்யூ வேணும்னு சொல்லி சொன்னோம்ல. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகே, 101க்கு எனக்கு கேட்டகரி ஒய்க்கு வேணும். ஒய் வந்து எல்லோ கலர் பண்ணிக்காருங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒய்க்கு வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோட வேல்யூ 600 சொல்லி வந்துடும். ஓகே, ஸோ எக்ஸுக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 500 வரும். ஸோ இந்த இடத்துல பாருங்க VLOOKUP அப்ளை பண்ணிருக்கிற ஏரியா, இந்த கிரீன் கலர் ஏரியாவில் இருக்கிறது எனக்கு டேட்டா இன்புட் தெரியும் அப்படின்னு சொல்றோம். ஐடி என்ன 101 எனக்கு தெரியும், கேட்டகரி என்ன எக்ஸ்ன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ வேல்யூ என்ன 500 சொல்லி கொண்டு வரணும் VLOOKUP யூஸ் பண்ணி. ஸோ மல்டிபிள் கிரைட்டீரியா இங்க இருக்கு இல்லையா, ஐடின்றது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா, அப்புறம் கேட்டகரின்னு 2வது கிரைட்டீரியா. ஸோ இங்க எக்ஸ் போட்டாலும் இங்க 500 வந்துச்சு. இப்போ ஒய் நமக்கு போட்டாச்சுன்னா 600 வரும். ஒய் என்ட்ரி பண்ற 600 வரும். இது எப்படி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து மல்டிபிள் கிரைட்டீரியா வித்தவுட் கிரியேட்டிங் ஹெல்பர் காலம். ரொம்ப கிளீனா அந்த ஃபார்முலா வந்துருப்பாரு. ஹெல்பர் காலம் வந்து கிரியேட் பண்ணலாம் இல்லையா, ஐடி கேட்டகரி அவ்வளவுதான் இருக்கு. அதே மாதிரி மாஸ்டர் டேபிளையும் பார்த்தீங்கன்னா ஐடி கேட்டகரி வேல்யூ 3 தான் இருக்கு. ஹெல்பர் காலம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணவே இல்லை. ஓகே, பட் இப்போ அதே டேட்டா இங்க வேற இடத்துல கிரியேட் பண்ணிருக்கிறோம். இது ஹெல்பர் காலம் கிரியேட் பண்ணி, ஸோ இந்த ஐடி கேட்டகரி வேல்யூ தான் ஒரிஜினல் மாஸ்டர் டேபிள். அப்போ இங்க வந்து நமக்கு ஐடி கேட்டகரி கொடுத்தாச்சுன்னா இன்புட் தெரிகிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு, கிரீன் கலர் இருக்கால எனக்கு தெரியும் 101 எக்ஸ் போட்டா 500 வரணும், இங்க ஒய் போட்டா இங்க 600 வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்கோம் இல்லையா. இது நார்மலா VLOOKUP எப்படி அப்ளை பண்றோமோ அது மாதிரி பண்றதுக்கு நமக்கு ஹெல்பர் காலம்னு ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. எங்கெங்க கிரியேட் பண்ணோம்? ஹெல்பர் காலம் டு பி கிரியேட்டட் இன் திஸ் ரிசல்ட் ஏரியா. இந்த இடத்துல ரிசல்ட் நமக்கு 600 வருது இல்லையா, இந்த டேபிள் ஏரியா ஃபுல்லா இருக்கிற இடத்துல இந்த லெஃப்ட் சைட்ல இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? ஹெல்பர் காலம் 2 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிருக்கோம். அப்படின்னா என்ன ஹெல்பர் காலம் 2 என்ன சொல்லி கேக்குறீங்கன்னா, நம்ம ஒரிஜினல் மாஸ்டர் டேட்டா அங்க இருக்கு இல்லையா, ஐடி கேட்டகரி, இது ரெண்டையும் வந்து கான்கேட்டினேட் பண்ணிட்டு, அதாவது 2 டெக்ஸ்டையும் ஜாயின் பண்ணி 101 எக்ஸ் 101 ஒய் 102 எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து பார்த்தீங்களா, இதுக்கு தான் வந்து யூனிக் ஐடி அப்படின்ற காலம். இது லெஃப்ட் மோஸ்ட் ஆஃப் தி மாஸ்டர் டேபிள் இருக்கும், இடையில எங்கேயும் இன்சர்ட் பண்ணி பண்ணக்கூடாது. ஓகே, லெஃப்ட் மோஸ்ட் ஆஃப் தி மாஸ்டர் டேபிள். ஸோ இப்போ மாஸ்டர் டேபிள் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ நமக்கு என்ன வேல்யூ வேணும், என்ன டீட்டெயில் வேணும், வேல்யூ வேணும். ஸோ எத்தனாவது காலத்துல இருக்கு பார்க்கலாமா? இது ஃபர்ஸ்ட் காலம் யூனிக் ஐடின்றது ஃபர்ஸ்ட் காலம், 2வது காலத்துல ஐடி, 3வது காலத்துல கேட்டகரி, 4வது காலத்துல வேல்யூ. ஸோ நம்பர் 4 சொல்லி கொடுத்து கொண்டு வரும். ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் யூனிக் காலம் சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணி அதோட ஃபார்முலா இங்க பாருங்க C25 × D25 அப்படின்னு சொல்லி போட்டு இதோட கிரியேட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி 101 எக்ஸ் வந்துருச்சு, 101 ஒய் வந்துருச்சு, 102 எக்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் 101 எக்ஸ் 101 ஒய். ஈவன் தான் 101 101 செப்பரேட்டாக பார்க்கும்போது வந்து டூப்ளிகேட் அப்படின்றத இல்லாம இப்போ 101 எக்ஸ் 101 ஒய் அப்படின்னு சொல்லி, ஸோ யூனிக் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நமக்கு ரிசல்ட் ஏரியாவில் 101 ஒய்ன்றதை இந்த இடத்துல யூனிக் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல VLOOKUP வந்து நார்மலாக கொண்டு வர முடியும் இல்லையா. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம், 2 ஹெல்பர் காலம் கிரியேட் பண்ணிக்கிறோம், இது அடிஷ்னல் ஒர்க். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு 10,000 ரோஸ் இருக்குன்னா இந்த மாதிரி டேட்டா வந்து 10,000 ரோஸ்லையும் ஃபார்முலா காப்பி பண்ணி போடணும். ஸோ ஃபைல் சைஸ் பெருசாகும். 1,00,000 ரோ டேட்டா இருக்குன்னா 1,00,000 ரோலையும் போய் இந்த யூனிக் ஐடி போடுவீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ரிசல்ட் வரக்கூடிய டேபிள் வந்து வேற ஒரு ஷீட்ல இருக்குன்னா
இங்கே வந்து ஒரு 5000 10,000 20,000 இருக்கு அப்படின்னாச்சுன்னா ரோஸ் இருக்குன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு ஃபார்முலா போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்பேஸ் ரொம்ப ஆக்குபை பண்றதுனால என்ன ஆகும், நமக்கு ஃபைல் சைஸ் பெருசாகும். ஸோ இதுல என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கோன்றது இங்க காமிச்சிருப்பாங்க. ஈக்குவல் டு VLOOKUP H25. H25 இந்த 101Y இருக்கு பார்த்தீங்களா, இந்த yellow கலர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, H25 இருக்குதா VLOOKUP. VLOOKUP வேல்யூ, லுக்அப் வேல்யூ என்னது, லுக்அப் வேல்யூ இஸ் 101Y. ஸோ நமக்கு ஆன்சர் ரிசல்ட் வர வேண்டிய இடம் எந்த இடத்துல இருக்கு, K25. K25 இந்த 600 வந்துருக்குல இதெல்லாம். ஸோ ஃபார்முலா என்ன என்ட்ரி பண்ணிருக்கோம்னா இந்த ப்ளூ கலருக்கு கீழே என்ட்ரி பண்ணிருக்கோம். ஸோ VLOOKUP H25, B25 to E24 அப்படின்னு போட்டிருக்கோம். B25 to E27, B25 to E24 சொன்னேன், சாரி, B25 to E27. ஸோ இது வந்து B25 to E27. புரிஞ்சுங்களா? இதுதான் நமக்கு உண்டான டேபிள் அரேன்னு கொடுத்துருக்கோம். இந்த டேபிள் அரே எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு யூனிக் ஐடி கிரியேட் பண்ணி அடிஷனலாக பண்ணியிருக்கோம். அதில் போயிட்டு காலம் நம்பர் 4 நமக்கு ஆன்சர் வரணும்னு சொல்லி காலம் இண்டெக்ஸ் நம்பர் 4 கொடுத்தாச்சு. ஃபால்ஸ் பை டிஃபால்ட்டாக அதுதான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 600 சொல்லி வந்துச்சு. இப்போ நமக்கு இதில் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி போட்டாச்சுன்னா அதுக்கு உண்டான வேல்யூ வந்துடும். ஸோ ஏன்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா ஏன்றது கிடையாது, நாட் அவைலபிள் சொல்லி வந்துடும். ஓகே, ஸோ எக்ஸ்ன்றது தான் ஒய்ன்னு இருக்குது 500 600 வந்துச்சு. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி கிரியேட் பண்ணிருக்கோன்றது இங்கெல்லாம் வந்து போட்டு ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபார்முலா என்டர்ட் இன் D25 which is equal to C25 and D25. C25 and D25 இந்த 101 and X. அடுத்தது பார்த்தீங்கன்னா C25 and D26. அது என்னன்னா 101 and Y. அடுத்தது C27 and D27. 102 and X. இதை கிரியேட் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் பண்ணிருக்கோம். 101X, 101Y, 102X அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஹெல்பர் காலம் கிரியேட் பண்ணாம பண்றது அப்படின்னு முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியும். அதுதான் இந்த வீடியோட பர்பஸ். ஸோ இங்க பாருங்க, கிளீனா நம்ம மாஸ்டர் டேபிள் இருக்கு, ஹெல்பர் காலம் லெஃப்ட்ல எதுவும் போடல. இங்க நமக்கு K6ல வந்து VLOOKUP அப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ என்ன ஃபார்முலா எப்படின்னு சொல்லி நம்ம A2ல போய் கேட்டாச்சுன்னா அதுவே நமக்கு ஃபார்முலா சொல்லித்தரும். நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. VLOOKUP பேசிக்கா தெரிஞ்சா போதும். அந்த ஃபார்முலால எப்படி நம்ம லுக்அப் வேல்யூ அப்படின்றத என்டர் பண்றது, எப்படி டேபிள் அரே என்டர் பண்றது, எப்படி காலம் இண்டெக்ஸ் நம்பர் என்டர் பண்றது, அப்புறம் ரேஞ்ச் லுக்அப் அப்படின்றத வந்து பை டிஃபால்ட்டா ஃபால்ஸ் சொல்லி போடுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்க இடத்துல நமக்கு இங்க வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி அந்த எல்லா டீட்டெயிலும் தெரிய மாதிரி பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல 600 இருக்கு இல்லையா, K6ல எப்படி பண்ணிருக்கோம், VLOOKUP போட்டு I6 into J6 சொல்லி போடுறோம். I6 J6 இந்த 101 அப்புறம் இந்த Y ரெண்டையுமே கான்கேட்னேட் பண்ணி எடுக்கக்கூடிய யூனிக் ஐடின்னு சொல்லி கிரியேட் பண்ணுவோம். அதுதான் இங்க நம்ம இங்க பண்ணிருக்கோம் இல்லையா, கான்கேட் பண்ணி தனியா ஒரு கிரியேட் பண்ணிருக்கோம். இது கிரியேட் பண்ணாலும் வெர்ச்சுவல் அப்படின்ற மாதிரி ரேஞ்சில் கொண்டு வந்துருக்கோம். ஸோ I6 அண்ட் J6 கான்கேட்னேட் பண்ணி எடுத்துக்கோன்னா வெர்ச்சுவலா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி மெமரி, டெம்பரரி மெமரியில் வச்சுக்கோ, கான்கேட்டட் பண்ணி வச்சுக்கோன்னா 101Y அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நாட் செப்பரேட்லி 101 கிடையாது, செப்பரேட்லி Y கிடையாது, ரெண்டையும் சேர்த்து 101Y அப்படின்னு அர்த்தம். ஸோ வெர்ச்சுவல் லுக்அப் வேல்யூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் சொல்லி போட்டு இந்த ஃபங்க்ஷன் போட்டு என்ன பண்ணிருக்கு, விதின் பிரேஸ் பிராக்கெட்ல 1,2 போட்டுன்னா தான் இந்த ரெண்டு ரேஞ்ச் இருக்கு இல்லையா, C6ல இருந்து C8ல இருந்து C6ல இருந்து C8 வரைக்கும் அண்ட் D6ல இருந்து D8 வரைக்கும் உண்டான டேட்டாவை எடுத்து மெர்ஜ் பண்ணி அப்படின்னு அர்த்தம். மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணும், ஸோ C6ல இருந்து C8னா இந்த 101 101 102, அப்புறம் D6 D7 D8னா இது ரெண்டு. ஸோ இந்த ரேஞ்சை அந்த பர்டிகுலர் அரே மூலமா மேட்ச் பண்ணி வச்சுக்கணும் அர்த்தம். மேட்ச் பண்ணி சூஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறோம் இல்லையா, இதுல வந்து ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், 3 ரோ இருக்கு, புரியுதுங்களா? இப்போ அந்த சூஸ்ன்றதை மட்டும் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி இந்த இடத்துல ஒரு இந்த வயலட் கலர் தெரியுது பார்த்தீங்களா, வயலட் கலர்ல இதை எல்லோ ஒயிட் கலர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த வயலட் கலர்ல ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கோம். அது என்ன ஃபார்முலான்னா வயலட் கலர் வந்து B13ல இருக்கு. ஸோ இங்க ப்ளூ கலர்ல ஏரியால இங்க பாருங்க, ஃபார்முலா இன் B13 ஈக்குவல் டு சூஸ்
நமக்கு நார்மலா வந்து இந்த கர்வ் பிராக்கெட் போட்டு அப்புறம் பிரேஸ் பிராக்கெட் போட்டு இல்லையா, இந்த கர்வ் பிராக்கெட் போட்டு 1,2 அப்படின்னு போட்டு இல்லையா, என்ன 1,2 அப்படின்னு ஆச்சுன்னா இந்த $C $6 $C $8 வரைக்கும் உண்டான டேட்டாவை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது என்ன பண்றோம், அண்ட் D6 D8 அப்படின்னு போடுறோம். ஸோ D6 D8னா அடுத்து இங்க இருக்கு. ஸோ இது ஒரு அரே, இது ஒரு அரே. இந்த ரெண்டு அரேலையும் உண்டான வேல்யூஸ் வந்து 1,2 சொல்லி போட்டு எடுத்துக்கோ. ஓகே, போட்டுட்டு அடுத்து என்ன பண்றது, E6 ஃபுல் கோலன் E8. ஸோ அதுதான் நம்மளோட வேல்யூ போட்டு காலம் நம்பர் 1 வந்து எப்படி கொடுத்துருக்குன்னா இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கணும் அர்த்தம். C6ல இருந்து C8 அண்ட் சொல்லி போட்டதுன்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி இருக்கும். ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணி என்ன அர்த்தம், 101X சொல்லி ஒரு வேல்யூ, 101 Y அப்படின்ற ரெண்டாவது வேல்யூ, 102Xன்றது மூணாவது வேல்யூ. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், இந்த சூஸ்க்கு பக்கம் பாருங்க 1 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கல, ஃபர்ஸ்ட் காலமா எடுத்துக்கிறோம். அதுதான் இங்க கிரியேட் பண்ணிருக்கா. 101X 101Y 102X இதுதான் முதல் காலத்துக்கு உண்டான வேல்யூ. இந்த காலத்துக்கு உண்டான வேல்யூ எப்படி வந்துச்சுன்னா, காலம் சில உண்டான டேட்டா 3 ரோ டேட்டாவும் காலம் டில உண்டான 3 டேட்டாவும் ரெஸ்பெக்டிவ் அரே அந்தந்த ரோல உண்டான வேல்யூஸை ஜாயின் பண்ணி கொண்டு வந்திருக்குதா நம்பர் 1 காலம் இந்த புது டேபிள்ல உண்டானது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து என்ன போட்டிருக்குன்னா அப்படியே E6 E7 E8 உண்டான டேட்டா தூக்கி ரெண்டாவது போடணும். ஸோ 500 600 700. ஸோ இதுதான் வெர்ச்சுவலா கிரியேட் பண்ணக்கூடிய டேபிளை நம்ம இங்க ஜஸ்ட் பிசிக்கலா காமிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா என்ன பண்ணிருக்கோம், ரெண்டாவது வெர்ச்சுவலா வந்து நமக்கு டேபிள் அரேன்றது கொண்டு வந்திருக்கோம். என்னன்னா இந்த சூஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வெர்ச்சுவல் டேட்டா அது I6 அண்ட் J6 லுக்அப் வேல்யூ அப்படின்றது. அடுத்து என்ன வரணும், டேபிள் அரே வரும் இல்லையா, டேபிள் அரே தான் சூஸ் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் from the data of this is the joining data of two array giving first column and this is second column. இந்த ரெண்டு காலத்தையும் சேர்த்து தான் வந்து என்ன பண்றோம், டேபிள் அரேஞ்ச் எடுக்கிறோம். ஸோ இதுல ரெண்டாவது காலத்துல தான் நமக்கு என்ன அர்த்தம் இருக்கு, இங்க ஆன்சர் வருது இல்லையா. ஒரிஜினல் பார்த்தா 1 2 3வது காலத்துல ஆன்சர் இருக்கு. இப்போ புதுசா வெர்ச்சுவல் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். இதுல வந்து யூனிக் ஐடி இது, இதுல வந்து ரெண்டாவது காலத்துல ஆன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். புரிஞ்சுங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கமா டு கமா ஃபால்ஸ் கொடுத்தாச்சு, கொடுத்ததுனால இப்போ 600 சொல்லி வந்துருக்கு. இப்போ இதுல 101X சொல்லி கொடுத்தாச்சுன்னா 500 மில்லி வரும். இங்க 102 சொல்லி கொடுத்துட்டு X கொடுத்தா 700 வரும். 102க்கு அப்புறம் Y சொல்லி கொடுத்தா வேல்யூ வருமா, எது வராது. அதே மாதிரி 103 சொல்லி கொடுத்தா வேல்யூ வரும், ஏன்னா அந்த டேட்டாலாம் கிடையாது. ஸோ 101ன்ற டூப்ளிகேட் ஐடி இருக்கிற இடத்துல X கொடுத்தா 500 Y கொடுத்தா 600 வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன பர்பஸ், இந்த வீடியோட பர்பஸ். We look up when multiple criteria involved without creating helper column. ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ சிங்கிள் கிரைட்டீரியால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கோம் பார்த்துங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் கீ காலம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கீ இருக்கு பார்த்தீங்களா, இந்த கீ இருக்கக்கூடிய காலம் வந்து கீ காலம் ஏன் சொல்றோம்னா இதுல எதுவுமே டூப்ளிகேட் இல்லைன்னா அதை கீ காலமா எடுத்துக்கலாம். ஸோ 9 பேர் இருக்கு, கணேஷ் விநாயக் ஆண்டனி, ராகவன் கண்ணன் ஜெயக்குமார், விஷால் பட்டேல், குகன் ஹரி, கிருஷ்ணா எஸ் அப்படின்றது கீ காலம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து லுக்அப் வேல்யூ இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம், எதுவுமே டூப்ளிகேட் இல்லைன்றனால. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல விஷால் பட்டேல் இருக்கு. விஷால் பட்டேலோட டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைனான்ஸ் இருக்கு. ஸோ அதான் இங்கே விஷால் பட்டேல் சொல்லி போட்டால் ஃபைனான்ஸ் சொல்லி வர வச்சு நம்ம நார்மலாக லுக்அப் ஃபார்முலா இந்த மாதிரி போட்டு என்ட்ரி பண்ணிப்போம். ஓகே, equal to VLOOKUP, L7 is the lookup value, C6 full colon I15 is the table array, 7 is the position of the column index number where the department is available, and false is a range lookup. Okay, single criteria அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல கணேஷ் அப்படின்றது வந்து டூப்ளிகேட் ஆகுது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, எந்த கணேஷ் அப்படின்னு சொல்லி தெரியாது இல்லையா. அது வேற விநாயக் என்ற டூப்ளிகேட் ஆச்சுன்னு என்ன பண்ணுவீங்க, எந்த விநாயக்னு சொல்லி தெரியாது. அது எங்க போய் பார்க்கணும், இந்த இடத்துல போய் பார்க்கணும். இப்ப பாருங்க
இந்த கணேஷ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இருந்துச்சு இல்லையா, ரெண்டாவது இங்க ஒரு கணேஷ் வந்துட்டு பாருங்க. இந்த கணேஷோட ஃபாதர் நேம் வந்து மோகன், இந்த கணேஷோட ஃபாதர் நேம் வந்து ராம். ஃபர்ஸ்ட் கணேஷ், அப்புறம் இந்த இடத்துல ரெட் கலர் வந்து கணேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் கணேஷ் வந்து நமக்கு 7th ரோல இருக்கு, எக்ஸலோட 7th ரோ. பட் சீரியல் நம்பர் 1, சீரியல் நம்பர் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 7th ரோல ஃபர்ஸ்ட் ஒரு கணேஷ் இருக்கிறாரு, அடுத்து 9th ரோல ஒரு கணேஷ் இருக்கிறாரு. ஸோ 7th ரோ 9th ரோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7th ரோல அவங்க அப்பா பேர் மோகன், 9th ரோல அவங்க அப்பா பேர் ராம். ஸோ ரெண்டுமே வேற வேற இல்லையா. ஸோ இப்போ நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் நேராக இங்க வந்து பார்க்கணும். டிசைன்ல அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, அப்புறம் டிசைன்ல ரெண்டு பேருமே டிசைன்ல இருக்கிறாங்க. ஸோ எந்த கணேஷ்னு சொல்லி இங்க பார்க்க முடியாது. ஸோ அப்ப என்ன பண்றோம், ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூ வரக்கூடிய ஏதாவது ஒரு காலத்தை எடுத்து ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கணும். நேம் அண்ட் ஃபாதர் நேம் மெர்ஜ் பண்ணலாமான்னு பார்த்தா ஃபாதர் நேம் டிஃப்ரெண்டா இருக்கலாம், மெர்ஜ் பண்ணி யூனிக் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஹெல்ப்பர் காலம் கிரியேட் பண்ணணும்னா மறுபடியும் என்ன பண்ணணும், இங்க போயிட்டு ஒரு காலம் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த 9 இடத்துலயும் போய் அந்த ஹெல்ப்பர் காலம் கிரியேட் பண்ணணும். அப்புறம் நம்ம இங்க எல்குள்ள போயிட்டு இங்கே இடத்துல போய் ஹெல்ப்பர் காலம் கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணாம நம்ம பண்றதுக்கு என்ன பண்ணணுன்றது இப்போ பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போ இந்த கணேஷ் வந்து 9th ரோல இருக்கிறாரு, அவரோட பொசிஷன் அப்படின்றது கொண்டு வந்துடலாம். ஓகே, பொசிஷன் ஜூனியர் இன்ஜினியர் இருக்கு. ஸோ முன்னாடி வந்து டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தோம், இப்போ பொசிஷன் சொல்லி கொண்டு வந்துடலாம். ஏன்னா வந்து ரெண்டு பேருமே டிசைன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த டேட்டாவும் வந்து நமக்கு வேணும்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இவர் ஜூனியர் இன்ஜினியர்ன்ற இருக்கக்கூடிய நம்ம கணேஷ், இவர் தான் நமக்கு வேணும்னு சொல்றோம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ற பேர் நம்ம எடுத்துட்டு இந்த இடத்துல N6ல போயிட்டு என்ன பண்ணணும், பொசிஷன். பொசிஷன் அவரோட ரோல். ஓகே, ஸோ இங்க கணேஷ் இருக்கு, ஃபாதர் நேம் சொல்லி கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல போயிட்டு ஆல்ரெடி ஜூனியர் இன்ஜினியர் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ எப்படி பண்ண போறோம்னு பார்ப்போம். ஓகே, ஈக்குவல் டு வி லுக்கப். ஃபர்ஸ்ட் எழுதுனா நமக்கு லுக்கப் வேல்யூ வேணும் இல்லையா. லுக்கப் வேல்யூ வந்து சிங்கிள் வேல்யூ கிடையாது. அதனால வந்து என்ன பண்றோம், வெர்ச்சுவலா ஒன்று கிரியேட் பண்ண போறோம். இந்த கணேஷ் அப்படின்றது L7ல இருக்கு, அண்ட் அவரோட ஃபாதர் நேம் சேர்த்து எடுத்துக்கோன்னு சொல்றோம், M7ல இருக்கு. ஓகே, இதுதான் லுக்கப் வேல்யூ which is virtually available now. joining name and father name, காமா. அடுத்தது என்ன பண்ணணும், டேபிள் அரே வேணும். டேபிள் அரே எப்படி எடுக்கிறோம், சூஸ் சொல்லி போட்டோம் இல்லையா, CHOOSE, அப்புறம் இந்த பிராக்கெட் பேரந்தசிஸ், ஓப்பன் பேரந்தசிஸ் போட்டு அப்புறமா இந்த பிராக்கெட் போட்டுக்கணும். அப்புறம் நமக்கு புதுசா டேபிள் அரேல ரெண்டு காலம் தான் இருப்பது. ஓகே, 1, 2 அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்து இது பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி. ஓகே, காமா. எப்படி அந்த ரெண்டு காலம் கிரியேட் பண்றது, ஃபாதர் நேம் இருக்கக்கூடிய டேட்டா அரே எல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதுல வந்து $C7 to C16 வந்துருக்குல்ல, அதுல வந்து $C $7, அப்புறம் $C $16 அப்படின்னு மாத்திக்கணும். இது எதுக்குன்னா அப்சல்யூட் வேல்யூ இருக்கும். ஸோ இந்த வேல்யூ எல்லாம் போட்டது இல்லையா. அப்புறம் வந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாவே ஆண்ட்னு சொல்லி போடணும். எதுக்கு ஆண்ட்னு போனா ஃபாதர் நேம் சேர்த்துக்கோன்னு சொல்லி சொல்றது. ஸோ அடுத்து ஃபாதர் நேம் மோகன், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்றோம். ஸோ இங்க வந்து ரேஞ்ச் வந்து 7ல இருந்து 16 வரைக்கும் என்ன கவுண்ட் இருக்கோ அதே கவுண்ட் தான் இங்கே வரும். ஸோ 7 to 16 வந்து அதே கவுண்ட் தான் வரும் இல்லையா. D7 to D16 சொல்லி வந்திருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்றோம், அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்லாம் மாற்றணும். $D $7 ஃபுல் கோலன் அப்படியே இருக்கு, அப்புறம் $D $16. ஸோ இதுதான் வந்து என்ன அர்த்தம், இந்த சூஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்ட் காலத்தோட வேல்யூ நம்பர் 1 நம்பர் 2 சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் காலத்துக்கு உண்டான வேல்யூ வந்து நேம் ஆஃப் தி எம்ப்ளாயி அண்ட் ஃபாதர் நேம் ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துருக்கோம். கமா போட்டு அடுத்து நமக்கு என்ன வேணும், பொசிஷன் தான் வேணும் இல்லையா. ஸ்ட்ரெயிட்டாவே இங்க வந்து அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். பொசிஷன் ஃபுல்லா அதே மாதிரி சேம் அரே இருக்கும். ஒரு அரேல 9 எலிமெண்ட் இருக்குன்னா அது உண்டான ரிலேட்டிவான அரே எல்லாத்துலயுமே 9 எலிமெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இங்க போய் H16 H14 சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, H16 வரைக்கும் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுலயும் போயிட்டு நம்ம என்ன பண்றோம், டாலர் அப்படின்னு போட்டு, எதுக்காக டாலர் போட்டிருக்கோன்றது அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு அந்த வெர்ச்சுவல் டேபிள் அரேல ரெண்டாவது காலத்துக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ டேபிளுக்கு வந்து எத்தனாவது காலத்துல ஆன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டாவது காலத்துல ஆன்சர் இருக்கு, (2, FALSC அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். பாருங்க, ஜூனியர் இன்ஜினியர் இருந்துச்சு. ஸோ இந்த டேபிள் போய் பார்க்கலாமா.
இந்த இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, இந்த இண்டிகேட்டர் வந்து நார்மலா வந்து வீடியோ போடுறவங்க யாரும் போட்டிருக்க மாட்டாங்க, ரொம்ப டைம் எடுக்கும்ன்றனால நான் ஏற்கனவே போட்டு வச்சுக்கணும் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ கணேஷ் whose father name is Ram and his position is junior engineer, right? இப்போ வேற ஏதாவது பேர் நம்ம ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா கூட பண்ணிக்கலாம். ரிப்பீட் பண்ணாம சிங்கிளா இருந்தா கூட போதும். கண்ணன் அவரோட ஃபாதர் நேம் ஈஸ்வர்னு சொல்லி போடணும். ஓகே, KANNAN ஃபாதர் நேம் ஈஸ்வர், EASHWAR. அவர் வந்து அக்கௌண்டன்ட். புரிஞ்சுதுங்களா? இப்போ வேற ஏதாவது நேம் ரிப்பீட் பண்ணா இப்போ குகன் ஹரின்னு இருக்கு, இதை தூக்கி விஷால் பட்டேல் போல குகன் ஹரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ குகன் ஹரி டூப்ளிகேட் ஆயிடுச்சு இல்லையா? குகன் ஹரி ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய குகன் ஹரியை டூப்ளிகேட்டா மாத்திக்கிறேன். ஸோ ரோ நம்பர் 15ல குகன் ஹரி டூப்ளிகேட்டட், ரோ நம்பர் 14ல ஒரிஜினலா ஒரு குகன் ஹரி இருந்தாரு, இங்க ஒருத்தர் மாறி வந்திருக்காரு. ஸோ 2 பேருமே 45 ஏஜ், 2 பேருமே ஹெட். ஆனா வந்து எனக்கு தேவையான குகன் வந்து இந்த ரெட் கலர்ல இருக்க குகன் 15th ரோல இருக்காருல அவர் வேணும். அவரும் ஹெட் தான், பட் அசம்பிளி அப்படின்னு இருக்குல்லையா அந்த. ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இங்க நமக்கு வேற ஒரு இடத்துல நமக்கு பொசிஷன் தேவைப்படலாம், நமக்கு வந்து ஹெட்னு சொல்லி வேற ஏதாவது வரணும்னா என்ன பண்ணும், இல்லை நம்ம இங்க டேட்டா வந்து மாத்திக்கலாம். ஓகே, 2 பேருமே வந்து என்ன பண்ணலாம், குகன் ஹரின்னு சொல்லி போட்டு ஃபைனான்ஸ்ல ஒருத்தர் இருக்கார், அசம்பிளில ஒருத்தர் இருக்காருன்னு போட்டுக்கோம் இல்லையா? ஸோ 2 பேருமே ஃபைனான்ஸ் சொல்லி மாத்திக்கலாம். ஒருத்தர் ஹெட், ஒருத்தர் வந்து ஜூனியர் அக்கௌண்டன்ட் போட்டுக்கலாம். ஜூனியர் அக்கௌண்டன்ட். ஸோ இப்போ நமக்கு தேவையானது ஜூனியர் அக்கௌண்டன்ட் தான் அந்த இடத்துல வரணும் இல்லையா? ஸோ இங்க என்ன பண்ண போறோம், குகன் ஹரி, GUGANHARI. ஸோ ஈஸ்வர்னு சொல்லி ஃபாதர் நேம் இருக்கா, நாட் அவைலபிள்னு சொல்லி வருது. ஏன்னா இந்த மாதிரி ஜாயினிங் பண்ண வராது. ஏன்னா குகன் ஹரிக்கு இந்த இடத்துல ரெண்டு டேட்டா இருக்கு. அவரோட ஃபாதர் நேம், ஒருத்தரோட ஃபாதர் நேம் கிங்ஸ்டன், இன்னொருத்தரோட ஃபாதர் நேம் ரகுராம் அப்படின்னு. ஸோ இப்போ நமக்கு ரகுராம் அப்படின்றதான் ஃபாதர் நேம் போட்டாதான் இங்க வரும், ரகு ராம். ஓகே, போட்டாச்சுன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து VLOOKUP when multiple criteria involved. அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஹெல்பர் காலம் கிரியேட் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு கிளியரா டேட்டா வந்து புரியணும்னா, அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி வந்திருக்குன்னு சொல்லி போடணும்னா இந்த மாதிரி என்ன பண்ணும், யூனிக் காலம் கிரியேட் பண்ணிட்டு அதோட இந்த மாதிரி ஐடி வந்திருக்கு, இங்க மாஸ்டர் டேட்டால இந்த மாதிரி ஒரு காலம் கிரியேட் பண்ணிருக்கிறேன், அதே மாதிரி லுக்கப் ஏரியால இந்த மாதிரி ஒரு காலம் கிரியேட் பண்ணிருக்கிறேன், இது ரெண்டையும் வச்சு டைரக்டா VLOOKUP இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் இது ஃபைல் சைஸ் பயங்கரமா பெருசாகும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஃபைல் சைஸ் பெருசா இருக்கக்கூடாது அப்படின்றது என்ன பண்ணணும், ஹெல்பர் காலம் இல்லாம கிரியேட் பண்றதுக்கு இந்த சூஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி பார்த்துக்கணும், எப்படி கிரியேட் பண்ணணுன்றதையும் இப்போ சொல்லியிருக்கிறேன். விளக்கமா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.